26/8/2025 ஸ்ரீசக்தி 482 உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்றைக்கி கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு காரை பார்த்துடலாம். நேற்று பாருங்கள், ஆல் போர்டுக்கு நம்ம 0 கொடுத்துருந்தோம். 0 நம்மளுக்கு ஏ போர்டுலேயே பாஸ் ஆகிருக்குது. 8 நம்ம பி போர்டில் வச்சுருக்கோம். 8 பி போர்டிலே வந்திருக்கு. 0 மட்டும் ஏ போர்டுக்கு போயிருக்கு. சி போர்டில் 4, 6, 9, 6 கொடுத்துருந்தோம். 9க்கு பவர் 4 தான் வந்திருக்குது. ஆக மொத்தம் 084 வந்திருக்குது. 8ஆம் நம்பர் பவர் நம்பர் 8க்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 89 கொடுத்துருக்கோம். 89க்கு 9க்கு பவர் 4, 84ன்னு பிசியில் வந்திருக்கு. 0க்கு வந்து 1 தான் கொடுத்துருக்கோம். ஆனால் 1 வந்துட்டு வரல. அதுக்கு பதிலாக வந்து 8, 4 அந்த மாதிரி வந்திருக்குது. காரணம் என்னென்னா, 0க்கு நம்ம வந்துட்டு பெரும்பாலும் அதுக்கும் வந்து 3 0ங்கிற நம்பர்லாம் வந்தது. கணக்கு பண்ணோம்னா 8 0 தான். அதுக்கு தான் 8 0 இந்த மாதிரிலாம் வரும்னு நினச்சி வச்சேன் நான், 0 8. ஆனால் 4ஆம் நம்பரை கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்க தவறிட்டோம். வந்தால் 9ஆக தான் வரும்னு நினச்சோம். அதனால் கொஞ்சம் மிஸ் ஆகி போச்சு. இதுக்கு தான் உங்கள் கணிப்பில் அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா நம்ம ஆல் போர்டு நம்பரை வச்சு அழகாக எடுத்துடலாம். நம்ம கொடுக்குறத வச்சு பார்த்திங்கன்னா, நம்ம எப்பவும் சொல்கிறது தான், 6 நம்பரில் 2D கண்டிப்பாக ஒன்று ஒர்க் அவுட் ஆகும். ஒன்று அப்படியே வரும், இல்லை பவரில் வரும். ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும். சரிங்களா? இதை வச்சு நீங்கள் பிளான் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வீடியோவில் கொடுக்குறது அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நாளைக்கு ஸ்ரீசக்தி கம்பெனி 482 ஆல்வோட பொறுத்த வரைக்கும் 6, 7 சப்போர்ட்டுக்கு 0 கொடுத்துருக்குறோம். சரிங்களா? சப்போர்ட்டுக்கு 0. நாளைக்கும் ஒரு 0 வந்தாலும் வரலாம். இல்லைன்னா பவர் நம்பர் 5ஆம் நம்பர் வரதுக்கு அதிகபட்சம் வாய்ப்புகள் இருக்கும். 6 வரும்னு நினைக்கிறேன் நாளைக்கு. அதனால தான் வெளியில் வச்சுருக்குறோம். 6க்கு பவர் 1, 7க்கு பவர் 2, 0க்கு பவர் 5. நாளைக்கு ஆட்டம் இதில் தான் இருக்கும். பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2, 8. சரிங்களா? பி போர்டில் 7, 0. சி போர்டில் 9, 5. 6 எங்கே வேணாலும் வரலாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. அதிகபட்சமாக ஏ போர்டுக்கு வரலாம். மிஸ் ஆனால் பி போர்டுக்கு வரலாம். சி போர்டுக்கும் வரலாம். ஏபிபிசி ஏற்ற பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பருக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 64ன்னு வரணும், இல்லை 69. சரிங்களா? 68, 86 அந்த மாதிரி வரலாம். இல்லை 36, 63ங்கிற மாதிரி வரலாம். சரிங்களா? அதுவும் இருக்குது. 7ஆம் நம்பருக்கு பார்த்திங்கன்னா 75, 70, 37, 78 அந்த மாதிரி ரொட்டேட் ஆகிறதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அது ஆகிறதுக்கு ஆகலாம், அப்படியும் வரலாம். சரிங்களா? அதனால் அந்த மாதிரி வரலாம். 0 எடுத்துக்கிட்டிங்கன்னா 09, 04ன்னு நாளைக்கு வரலாம். சரிங்களா? அதுக்கும் வாய்ப்பு உண்டு. அப்புறம் 1ஆம் நம்பர் நம்ம கொடுக்கல. 1ஆம் நம்பர் நம்ம இதில் வரல. சப்போஸ் 1க்கு பதில் 6 எடுத்துக்கலாம். 19, 14 அந்த மாதிரி வரலாம். 6 எடுத்துக்கிட்டோன்னா 18, 13 அந்த மாதிரி வரலாம். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லிக்கிறேன். உங்கள் கணிப்பில் அந்த நம்பர்கள்லாம் இருந்துச்சுன்னா மாற்றி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். 2ஆம் நம்பருக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 28 இருக்குது, 23 வரலாம். சரிங்களா? 25 இருக்குது, 20 வரலாம். அப்படியே ரொட்டேட் ஆனாலும் ஆகலாம். சரிங்களா? அது அப்படியே திருப்பி வந்தாலும் வரலாம். 5ஆம் நம்பருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 75 இருக்குது, 57, 52 இருக்குது. அதனால் பிரச்சனை கிடையாது. பவர் நம்பர் கிடச்சிச்சு அதுக்கு. சரிங்களா? வேறு எதுலேயும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 0 கணக்கு பண்ணால் தான் அது அந்த மாதிரி வரும். அதனால் நம்ம கொடுத்துருக்கிறது ஒரு தெளிவாக தான் எடுத்து கொடுத்துருக்குறோம். உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு டபுள்ஸ் தான் அடிக்கணும். ஆனால் அவங்க டபுள்ஸ் அடிக்கலை. அடித்த நம்பர் மாற்றி திருப்பி வச்சுட்டு தான் வர்றாங்க. மாத கடைசி 26ஆம் தேதி வந்துருச்சு. அதனால் நாளைக்கு வந்தால் டபுள்ஸ் இந்த நம்பர் தான் வரணும். 22, 00, 99 வரணும். அப்படி இல்லைனா ஒரு நம்பர் பவர் பண்ணி அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 05, 27, 94 அதுக்கும் வாய்ப்பு உண்டு. 3, 8 அதுவும் வரலாம். சரிங்களா? 732 3 டிஜிட்டலில் பொறுத்தவரைக்கும் 732, 259, 369, 287, 869, 609, 864, 875 இந்த நம்பர்லேருந்து நாளைக்கு எதிர்பார்க்கலாம். உங்கள் கணிப்புலையும் 3 டிஜிட்டல் பொறுத்த வரைக்கும் உங்கள் கணிப்புலையும் இருந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள். இல்லைன்னா எப்போவும் நான் சொல்கிற மாதிரி 2Dலே ஆல் போர்டு நம்பரை வச்சு நம்மளுக்கு எப்போவுமே சக்ஸஸாக தான் பாஸ் ஆகும். ஏதாவது ஒரு நாள் மிஸ் ஆகும். ஆனால் எல்லா நாளுமே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒன்று பவர் பண்ணி அடிப்பாங்க ஒரு நம்பர் அப்படியே வரும். சரிங்களா? சில நேரங்களில் தான் 2 நம்பரை பவர் பண்ணி அடிப்பாங்க. ஆனால் ஜாயின் நம்பர் இருக்கும், துணை நம்பர் 3 நம்பருக்கு நம்ம அதை கொண்டு வரதுக்கு நீங்களும் கொஞ்சம் யோசனை பண்ணிங்கன்னா எந்த போர்டுக்கு என்ன நம்பர் வரும். நான் கொடுத்துருக்கிறது மட்டும் இல்லாமல் இங்கேயே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஏன்னா நேற்றுக்கு கூட பாருங்கள், நம்ம ஆல் போர்டு 0, 1, 3 பவர் நம்பர் கீழே கொடுத்துங்க. பவர் நம்பருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 8ஆம் நம்பர். 8க்கு என்ன இருக்குது, 8க்கு 4 இருக்குது, 8க்கு 9 இருக்குது, 4 இருக்குது. அதை பவர் பண்ணோம்னா 4 வந்திருக்கா, 84 அப்படியே வந்துருச்சு.
ஜீரோவும் நம்மளுக்கு வந்துருச்சு. ஜீரோவுக்கும் நமக்கு 1 தான் கிடச்சிது. ஆனால் அதை பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் வரும். ஏன்னா ஒரு நம்பருக்கு தான் நம்மளுக்கு அப்படி சொல்ல முடியும். 3 நம்பருக்கு நம்ம அப்படி பார்க்க முடியாது. ஏ போர்டுக்கு நம்ம ஓரளவுக்கு நேற்று 0 வருமா, 2 வருமா, 7 வருமானு இருந்தது. அந்த நம்பரை உள்ளே கொண்டு வந்தோம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். 8 0 அப்படியே வந்துருக்கும். 8ஆம் நம்பர் பி போர்டில் வச்சுருக்கோம். 0 மட்டும் ஏ போர்டுக்கு போயிருக்குது. 9க்கு பவர் 4 வந்திருக்கு. 9 அதிகம் எதிர்பார்த்தேன் சி போர்டில். ஆனால் பவர் வச்சு அடிச்சிட்டாங்க. நாளைக்கு இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் கிடைக்குன்னு எதிர்பார்க்குறேன். உங்கள் கணிப்பில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கோங்க. நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்டிங் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.